நீங்க தான் கேட்டீங்களா? நான் எதுவும் கேக்கலங்க. மீனா, எனக்காக சொல்றீங்க, பட் எனக்கு புரியல. ஆமா ரோஹிணி. மீனா, இவனை ரோகிணி, என்ன நல்ல விஷயமா? அதானே, ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா ரோஹிணி என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருப்பா. என்ன விஷயமா? மீனா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அம்மா ஆக போறீங்கல்ல ரோஹிணி? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அவங்க அதுக்கு தான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்காங்க. ஏய் வாவ், ஏய், சொல்லவே இல்ல, கை கொடுங்க. பாத்தியா மனோஜ், Congrats. யார்கிட்டயும் சொல்லவே இல்ல பாத்தியா? அண்ணி வாழ்த்து. தெரியணுமா? இத முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். இல்ல ஆண்டி, அது வந்து என்ன ரோஹிணி, இதுக்கு மேல ஏன் சொல்லாம இருக்கீங்க? எனக்கு தெரியும். வாங்க. ரோஹிணி இந்த அளவுக்கு போயிருக்கு. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. டேய், ஆண்டி. நீ ஏன்டா சொல்லல? ரோஹிணி, இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன கன்ஃபியூஷன்? ஓ, பிரெக்னன்சி டைம்ல வர சிம்டம்ஸா? ஸ்ருதி, நீங்க எல்லாத்தையுமே சிம்டம்ஸ் சொல்லுவீங்களா? ரோகிணி, இந்த போகுது. இன்னும் நான் கன்சீவே ஆகல. சரி, சும்மா டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்ட் பண்றதுக்காக போனேன். ரோகிணி எதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட தானே சொல்லி இருந்திருப்பா. அப்ப குட் நியூஸ் இல்லையா? இல்ல ஸ்ருதி, இது ஒரு ஃபேக் நியூஸ் தான். மீனா, எதுவுமே தெரியாம நீங்களும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் நடந்திருக்கும்னு நினைச்சுதான் நான் இப்படி. நீ ஏன் ஏண்டி அதெல்லாம் நினைச்சுக்கிற? விஜயா விடு, ஏதோ தப்பா சொல்லிட்டா. இப்ப அதுக்கு என்ன? ஏங்க, இவளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல இவ எதுக்குங்க மூக்க நுழைச்சிட்டு இருக்கா? நீங்களும் தான் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எல்லாம் வந்து சீதா அங்கதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா. இவளுக்கு எல்லாமா வேலை கிடைச்சிருச்சு? ஏன் அவளுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருக்குது. மீனா, எதுவுமே தெரியாம நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு, அதை கிராஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்டு போமா. எனக்கு வேணாம் ஆண்டி. ஆமா, பெரிய கிரிக்கெட் பவுண்டரி இது. போய் பார்லர் நம்ம கோச்சிட்டு போகுது. சாப்பிடுங்க. இந்த மீனா பண்ண வேலைய பாத்தியா? முத்தோட எனக்கு அவங்கள விட என் மேலதான் எனக்கு கோவம் வருது. ஏன் ரோகிணி? இல்ல, இவ்வளவு நாள் ஆகியும் கூட நமக்கு எந்த குட் நியூஸுமே வரலையே. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. எப்போ மனோஜ் வரும்? இப்பெல்லாம் டெய்லி கனவுல குழந்தைங்களா வருது தெரியுமா? அவரும் தான் வந்தாரு. நம்ம குழந்தைய நாம கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து எப்பவுமே பாப்பாவ கையிலேயே. வேற இன்னும் பெட்டர் சாய்ஸா பார்க்கலாமே. கனவுல அப்படிதான் மனோஜ் வந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மான்லாம் கூப்பிடுது. இப்படி தினமும் குழந்தைய பத்தி தான் எனக்கு கனவே வருது. அப்படியா? இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆமா, நமக்கு தான் இன்னும் டைம் இருக்கே. அதான் நான் எதுவும் யோசிக்கல. நம்ம எதை ரொம்ப அதிகமா யோசிக்கிறோமோ ஃபுல்லா நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. நிறைய பிசினஸ் பண்றேன். எனக்கு கீழே ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. சென்னையில மட்டுமே நமக்கு 10 வீடுக்கு மேல இருக்கு. அதுல நாதினி மேரேஜ்ல நம்ம அடிக்கடி போறோம். மனோஜ், உனக்கு நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த மாதிரிலாம் உனக்கு கனவே வராதா? மாதிரி வளர்க்க முடியும். பணம் முக்கியம்தான் மனோஜ். ஆனா பணத்தை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். குழந்தையெல்லாம் ஒரு வயசுக்கு மேல பெத்துக்க முடியாது. நான் ஒன்னும் குழந்தை வேணான்னு சொல்லியே. என்ன பர்மிஷன் எல்லாம் கேக்குற? என்னன்னு சொல்லு. நம்ம 2 பேரும் போய் டாக்டர் பார்க்கலாமா? ஏன், உனக்கு ஏதாவது ஃபீவரா? என்னாச்சு? அது இல்ல மனோஜ். அம்மா,
என்ன ரோகிணி இப்படி பேசுற? இப்ப எதுக்கு போய் 2 பேர் செக் பண்ணோம்? இல்ல மனோஜ், அப்பதானே குழந்தை பிறக்கும். அப்ப நம்ம தானே போய் பார்த்து check